அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானின் பிடியை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் உமர். நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோடய பெயர் சந்திரமௌலி. நான் இஸ்லாத்துக்கு 4 வருஷம் முடிய போகுது. ஸோ இன்றைக்கி நான் எடுத்த தலைப்பு எதை பற்றினா, நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ உயிரினங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய விஷயங்கள் உயிரினங்களை பற்றி நம்ம எனக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் சிலது இப்போது உயிரோடு இருக்கிறதுல இருந்து தான் நான் விஷயங்கள்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ப்ரீவியஸ் முன்ன இருந்த உயிரினங்கள் அது மாதிரிலாம் இல்லாமல் இப்போது எது ஹையஸ்ட், லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட்டுன்னு இப்போ கன்சிடர் பண்ணுறாங்களோ அது மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம முதலாவது எதை பார்க்கலான்னா லேண்ட் அனிமல். ஸோ நிலத்தில் வாழும் விலங்குகளில் எது இப்போதைக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிக்சரில் சைடில் இருக்கிறது நார்மல் இப்போ நம்ம பார்க்குற எலஃபண்ட். இப்போ இந்தியாவில் கூட பார்த்தோன்னா ரைட் சைடில் ஒரு எலஃபண்ட் இருக்கும். பட் ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட் இதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபோட்டோலேயே தெரியும் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு. ஸோ இதுதான் இப்பொழுதுக்கு லேண்ட் அனிமல்லேயே மிகப்பெரிய லேண்ட் அனிமல். ஓகேங்களா? ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 7.5 டன் வரைக்கும் போகும். ஸோ 7500 kg இந்த மாதிரிலாம் போகும். ஸோ இதுலேயே லேண்ட் அனிமல்லே ரொம்ப சிறிய லேண்ட் அனிமல் பார்த்தோன்னா இங்கே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான். இது பேர் எட்ருஸ்கான் ஷ்ரீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு அந்த எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு தெரியும். உங்கள் கை விரலில் ஒரு சின்ன பாட்டு தான் அதுவே இருக்குது. ஸோ இதோட வெயிட்டே 3 கிராம் தான் இருக்கும். ஸோ லேண்ட் அனிமலில் இது இப்போதைக்கு ஸ்மாலஸ்ட் அனிமல். இது நீங்கள் லென்த்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். ஸோ அந்த டெய்லெலாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு. ரெண்டாவது பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் பேர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த பேர்டு எல்லாம் பார்த்துருப்போம், ஆஸ்ட்ரிச் சொல்லுவாங்க, நெருப்புக்கோழி. ஸோ இது பேர்ட்லேயே மிகவும் வேகமாக ஓடும் ஒரு பறவை. ஓகேங்களா? ஸோ இது 1 மணி நேரத்துலேயே 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக கிடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே த லார்ஜஸ்ட். அப்போ ஸ்மாலஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹம்மிங் பேர்டில் ஒரு கைண்ட் பி ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப சின்னது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் ஒரு காயின் வச்சுப்பாங்க, ஒரு நார்மல் ஒரு காயினு. அந்த காயினுக்கு அந்த பறவை எவ்வளோ சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது காமிச்சிருக்கும். இதோட எடையும் 2 கிராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா இந்த எலஃபண்ட்டுக்கெலாம் இதுக்கு ஞாபகம் சக்தி ரொம்ப அதிகம், ரொம்ப அறிவாளியான எலிஃபண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதாவது எப்படி சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு அனிமலுக்கு முன்னாடி போய்ட்டு கண்ணாடி வைக்கிறோம் அப்படின்னா அதோட உருவத்தை பார்த்தா அதுக்கு யாரும் தெரியாது, பயப்படும், கத்தும், அந்த மாதிரி பண்ணும். ஆனால் இந்த மாதிரி எலஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா அதோட உருவத்தை அது புரியும். ஸோ ஓகே இதை நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரரில் அதை தன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதிரி எலஃபண்ட்ஸால். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு காயின் சைன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த பறவைக்கு என்ன யூனிக் ஃபீச்சர்னால், ஒரு செகண்ட்லேயே 80 தடவை அதோட ரெக்கைகள் அடிக்கும். பார்த்துக்கோங்க, ஒரு செகண்ட் நம்ம அதை 80 தடவை அடிக்குதுன்னா நம்மளால் கவுண்ட் கூட பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப அல்ட்ரா ஸ்லோ மோஷன் கேமரா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதுக்குன்னு தனித்தனி அது ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது நம்ம எல்லா பறவைகளையும் எல்லா விலங்குகளையும் நம்ம பார்க்க முடியாது இல்லை. ஸோ 3வது கேட்டகரி சீ கிரியேச்சர்ஸ். ஸோ கடல்லையே சீ கிரியேச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக ஃபிஷ் அது மாதிரி சொல்லலை. பொதுவாக சீ கிரியேச்சர்ஸ்லேயே மிகவும் பெருசானது ப்ளூ வேல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த நீளமே கிட்டத்தட்ட 100 அடி கிட்ட வரும். நம்ம 100 அடி அப்படியே ஹரிசாண்டலாக போட்டோம்னா எவ்வளோ வருமோ அதுக்கிட்ட வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் போட்டிருப்போம். இங்கே ஒரு யானை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 3 மீட்டர் இருக்குது அப்படின்னா இது அதோட 10 மடங்கு இருக்கும், அவ்வளோ நீளம் இருக்கும் இந்த ப்ளூ வேல். ஸோ இது ஒரு நாளைக்கு இது ஒரு நல்லா ஒரு வயிறு நம்ப சாப்பிடணும் அப்படின்னா 4000 கிலோ கிரில்லுன்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. அது ஒரு சின்னதாக தான் இருக்கும். அந்த மீனை 4000 கிலோ சாப்பிட்டா தான் இதுக்கு ஒரு நாள் வயிறு ஃபுல்லாகும். அவள் பார்த்துங்களேன் எப்படி இந்த உயிரினம் வாழுது. ஆனால் இதுக்கு இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. இதுக்கு ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காம கூட போகும். ஸோ அதனால் அதோட பாடிலாம் எப்படி பண்ணணும்னா ரொம்ப நாள் சாப்பிடாம கூட அதால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதோட ஹார்ட் பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம ஹியூமன்ஸோட ஹார்ட் வந்து இப்போ நம்ம கையை இப்படி மடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபிஸ்ட் சைஸ் தான் ஹியூமனோட ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தை கை இப்படி மடக்குனா அது எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுதான் அதோட ஹார்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த ப்ளூ வேலோட ஹார்ட் வந்து ஒரு சின்ன கார் எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன காரோட சைஸுக்கு வந்து இதோட ஹார்ட் இருக்குமா. தென் சீ கிரியேச்சர்ஸ்லேயே மிகவும் சின்ன கிரியேச்சர்ஸ் இது வந்து மெரைன் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நுண்ணுயிரியல் சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ எதுக்காக இதை லிவிங்கில் சேர்க்குறேன்னா அதுக்கும் உயிர் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியாஸ் ஃபங்கை இது மாதிரிலாம் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடலில் மிகவும் சின்ன கிரியேச்சர் அப்படி பார்த்தோன்னா இந்த மெரைன் மைக்ரோப்ஸ். இது வந்து மைக்ரோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைக்ரோனா எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு மீட்டரை வச்சுப்போமே. ஸோ ஒரு மீட்டரை விட 10 லட்சம் மடங்கு சின்னது தான் இந்த மைக்ரோமீட்டர். ஒரு மீட்டர் இப்போ இவ்வளோ பெருசு இருக்குன்னா அதோட 10 லட்சம் மடங்கு சின்னது. ஸோ அந்த சைஸ் தான் இது இருக்கும். ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் லிவிங் கிரியேச்சர் அப்படி சொல்கிறாங்க. இது இன்னொன்று என்னென்னா, நம்ம இங்கே ஆக்சிஜன் நம்ம மனிதங்கள் எல்லா உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு கேஸ் தேவை. இப்போ எப்படி ஹியூமன்ஸ்க்கு ஆக்சிஜனும், ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இது ஒரு பங்கு கொடுக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த்தரோட ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனில் 20% வந்து இதுதான் காரணம், இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரி மைக்ரோப்ஸே இல்லை அப்படின்னா நம்மளோட ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனில் 20% இருக்காதாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ சின்னதாக இருக்குது, பட் ஒரு மனுஷங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அடுத்தது 4வது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நம்ம சொன்ன மாதிரி நுண்ணுயிர்கள், ஓகேங்களா. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏன் இந்த மைக்ரோன்னு வருதுன்னா, இந்த மைக்ரோன்ற பேர் 10 லட்சம் மடங்கு சின்னது. இப்போ நார்மலாக நம்ம சொல்கிறத விட மைக்ரோனா 10 லட்சம் மடங்கு சின்னது. இதே நானோன்னு சொல்லுவாங்க, அது வந்து 9 zeros இருக்கும். 9 zeros ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 100 crores இருக்கும். 100 crores சின்னதாக இருக்கும் அது, ஓகேங்களா. ஸோ இதுலேயே லார்ஜஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து தியோ மார்கரிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காயினு. ஸோ இந்த காயின் பக்கத்தில் இங்கே நூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் இந்த தியோ மார்கரிட்டா. இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் இது மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். மற்றதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் ரொம்ப மேக்ஸிமம் லெவல் ஜூமில் இருந்தால் தான் நம்மளால் பார்க்கவே முடியும். ஸோ இதுவும் அதே மாதிரி இதில் வந்து சின்னது, அதே மாதிரி மைக்கோ பிளாஸ்மா அப்படின்னு இருக்கும். அது வந்து நானோமீட்டர்ஸ். நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, 100 கோடி மடங்கு சின்னதாக இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயே ஒரு ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நான் முன்ன சொன்னேன் எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கும் உயிர் இருக்குது. எப்படி நம்ம ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் பிளான்ஸுக்கும் ட்ரீஸ்க்கும் உயிர் இருக்கோ, அந்த மாதிரி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் உயிர் இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று நவுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கிங்க அப்படின்னா இதுக்கு மூமெண்ட்லேயே எடுத்துகிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரீ வரலாம். ஸோ லார்ஜஸ்ட் ட்ரீ இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனரல் ஷெர்மன் அப்படின்னு ஒரு ட்ரீ. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இங்கே மனுஷங்க இருப்பாங்க. இங்கே மனுஷங்க இங்கே இருக்காங்கன்னா அந்த ட்ரீயோட அந்த அடி தண்டை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ஹைட் வந்து 275 அடி. இப்போ நம்ம இந்த போஸ்டர்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கட்டடம் 30 அடி இது மாதிரிலாம் வைப்பாங்க. பட் இது வந்து எவ்வளோன்னா 275 feet 83 meters ஹைட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது வந்து எவ்வளோ நாள் இந்த ட்ரீயோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது 2200 வருஷம் இந்த ட்ரீ வந்து இருந்திருக்கு. அதோட ஏஜ் வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் ட்ரீ. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே நீங்கள் அது ட்ரீ இல்லை, இது ஒரு சும்மா ஏதோ ஒரு செடி, ஒரு சின்ன இலை மட்டும் சொல்லலாம். பட் இது அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஹைப்ரிட் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். சின்னதாகவே ட்ரீ வளரும். ஸோ அதோட மேக்ஸிமமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே ட்ரீ வளரவே வளராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலே சின்னதாக வந்து இந்த டார்க் ஃபில்லோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டருக்கு மேலே வளராது. ஒரு ஃபுல் க்ரோன் ட்ரீ, செடி இல்லை, அது ஒரு மிடில் ஏஜ்லாம் இல்லை, ஒரு ஃபுல் க்ரோன் ட்ரீயே உங்களுக்கு எவ்வளோ வரும், 1.6 இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா. இது வந்து இந்த குளிர் பிரதேசம் அந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கும். எக்ஸாக்டாக குளிர் பிரதேசத்தில் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக் ரீஜன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது கிடைக்கும். ஓகே, அடுத்தது 6வதாக வந்து ஃபங்கை. இந்த ஃபங்கைன்னு சிம்பிளாக எது சொல்லணும்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சாப்பாடு பொருளில் ரொம்ப நாள் வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஃபங்கை தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தா லார்ஜஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறது என்னென்னா ஆர்மில்லேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி நிலத்துக்கு அடியில் இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி
இப்போ எப்படி ஒரு மரம் இருக்குன்னா அதோட வேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மரம் மட்டும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதோட பரப்பளவு வந்து 10 கிலோமீட்டர். ஸோ நிலத்துக்கு அடியில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பரப்பளவு இருக்கும். ஸோ இருக்கிறதுல ஃபங்கையிலே லார்ஜஸ்ட்டு இது தான். நீங்கள் நினச்சி பாருங்களேன், 10 கிலோமீட்டர் ஒரு நில பரப்புனா அது எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ 10க்கு 10 ரூம்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஒருத்தர் ஒரு ஃபேமிலியே அழகாக வாழலாம். ஆனால் இது 10 கிலோமீட்டர் பரப்பளவு. ஸோ அவ்வளோ பரப்பளவு இது எப்படி இருக்குன்னா அடியில் இருக்குது. ஸோ நிலத்துக்கு மேலே இல்லை, நிலத்துக்கு அடியில் இருக்குது. அங்கங்கே இந்த எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் மாதிரி அங்கே மேலே வரும். ஸோ அந்த பரப்பளவில் அங்கங்கே இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதோட வயசு, இந்த ஏஜ் வந்து எஸ்டிமேட் பண்ணும்போது 2400லேருந்து 8000 வருஷம் வரைக்கும் இந்த ஃபங்கை இருக்குது. இதோட ஏஜ் அப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனடா இந்த ரீஜனில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா இந்த மாதிரி படர்ந்து இருக்குது. ஸோ இது ஃபங்கையில் லார்ஜஸ்ட் இது. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வந்து சைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து 10 மைக்ரோமீட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிளான்ஸ் பார்க்கும்போது சோடோனியா ஆஸ்ட்ரேலியஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட். ஸோ இது என்னென்னா கடலுக்கு அடியில் இந்த மாதிரி கிராஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கிராஸ் இது வந்து 180 கிலோமீட்டர் இது பறந்துருக்கு. இந்த ஒரே செட் ஆஃப் கிராஸ் வந்து 180 கிலோமீட்டர்ஸ் கடலுக்கு அடியில். ஸோ லார்ஜஸ்ட் பிளான்ட்னு சொல்லும் போது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் மெரைனில் இந்த குட்டி குட்டி மீன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் உணவு வந்து இதுதான். ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்பவும் அடியில் இருக்காது, ஒரு டீசெண்டான ஒரு ஹைட். சின்ன மீன்லாம் உயிர் வாழ்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஹைட்டில் இருக்கும். அது வந்து 180 கிலோமீட்டர். அடுத்தது ஸ்மாலஸ்ட் பிளான்ட். இது பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ விதை மாதிரி இருக்குது, கையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிளான்ட். இது வந்து 1 மில்லிமீட்டர் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா நிறைய வாட்டர் சர்ஃபேஸ் அப்படியே மேலேயே மிதக்கும். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சிட முடியாது. பட் சில ரிவர்ஸ் இதுக்காகவே எக்கோசிஸ்டம் இருக்கும், அதில் வந்து இது மாதிரி மேலே மிதக்கும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது கோரல் ரீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோரல் ரீஃப்ஸ் என்னென்னா இதுவும் கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு ஒன் டைப் ஆஃப் பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நிறைய கடல் உயிரினத்துகளுக்கு இது ஒரு மெயினான சாப்பாடு. அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இதுதான் இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னாலே 3,44,000 கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு இதுக்கு. ஸோ இது வந்து அதோட மேலேருந்து ட்ரோன் ஷாட்டில் எடுத்ததால் இப்படி வந்திருக்கு. ஸோ இது பாருங்கள் 3 lakh கிலோமீட்டர்ஸ் அது பரப்பளவு அடியில் தண்ணிக்கு அடியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கோரல் ரீஃப்ஸில் இது பெருசு. ஓகேங்களா. அடுத்தது ஃபிஷ். ஸோ இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ளூ வேல கம்பேர் பண்ண அதெல்லாம் மேமல்னு சொல்லுவாங்க, சி மேமல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிஷ் மாதிரி கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல பெரிய ஃபிஷ் வந்து வேல் ஷார்க்னு சொல்லுவாங்க. அது வந்து 60 feet வரைக்கும் வளரும். ஒரு 21,000லேருந்து 46,000 வரைக்கும் அதோட வெயிட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மனுஷங்க இருக்காங்களா, இதுதான் ஹியூமன்னா அதோட இவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஸ்மாலஸ்ட் ஃபிஷ் வந்து இப்போ எங்கள் விரலில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க விரலில் இந்த குட்டியும் ஒன்று இருக்குது. இது வந்து பைடோ சிர்ப்ஸ்னு ஒரு இது வந்து எப்படின்னா 8 மில்லிமீட்டர் தான் வரும். இவ்வளோ தான் இந்த சைஸே இருக்கும். இது வந்து சின்ன மீன்லாம் கிடையாது, இதுலேயே வளர்ந்த மீன். ஸோ ஃபுல் க்ரோன் அடல்ட் வந்து இதுதான். இது வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் எப்படின்னா அசிடிக் வாட்டரில் தான் இருக்கும். நார்மல் இப்போ வாட்டர்னா இப்போ எப்படி நம்ம உப்பு தண்ணினா நார்மல் வாட்டர், பட் சில வாட்டர்னால் வந்து ரொம்ப கொஞ்சம் அசிடிட்டி வந்து ஹைலாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்கின்னோட பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ரொம்ப கான்சன்ட்ரேட் அதிகமாச்சுன்னா வெந்து கூட போகும் கை. ஸோ அந்த மாதிரி தண்ணியில் தான் இது உயிர் வாழும். அதுக்கப்புறம் இன்செக்ட். லார்ஜஸ்ட் இன்செக்ட் வந்து இந்த பீட்டல்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் வண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம ஊரில் வண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இதுவே நம்ம வெளிநாட்டிலாம் அந்த மாதிரி போனோம்னா வண்டு வந்து பீட்டல் இப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் லார்ஜஸ்ட் பீட்டல் வந்து நம்ம ஒரு கை சைஸ் ஒரு அடல்ட்டோட கை சைஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் இன்செக்ட் வந்து இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறது எது, நம்ம என்ன ஈசல் சொல்லுவோம், இல்லைனா கொசு சொல்லுவோம். அதை விட ரொம்ப சின்னது அது மாதிரின்னா ஃபேரி ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 மில்லிமீட்டர் கூட வராது. 1 மில்லிமீட்டர் ரொம்ப சின்னது, அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இப்போதே கண்டுபிடிச்சதில் இதுதான் ரொம்ப ரொம்ப சின்னதானது. ஸோ இதுதான் இப்போ இதில் 10 விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 10 விஷயங்களோட உயிரினங்களோட லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். இது நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, குரானில் ஒரு வசனம் வரும். இறைவன் சொல்லுவோம், மனுஷங்க கேட்பாங்களாம், இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாச்சும் நான் எப்படி நீ இருக்கன்னு நான் எப்படி நம்புறது,
எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடு, எனக்கு ஏதாச்சும் அத்தாச்சின்னு சொல்லுவாங்க. அத்தாச்சின்னா ஒரு மிராக்கல் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி கொடு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்றாங்க. உடனே இறைவன் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அவ்வளோ அத்தாட்சிகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக அத்தாட்சிகள் தான் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கவில்லையான்றாங்க. நம்ம கிட்டேயே நம்மளுக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்க அத்தாட்சினா என்னன்னா நம்ம தான் ஹியூமன்ஸ். நம்ம உடல்லையே எவ்வளோ அத்தாட்சி இருக்குது தெரியுமா? ஒரு ஹார்ட் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆனால் கூட அது எல்லாத்துக்கும் பிளட்டு போகாது. பிரெயின் ஸ்டாப் ஆகக்கூடாது. எல்லாமே நம்ம தூங்கினாலுமே அது எப்பயுமே 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இப்போ நார்மல் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா மிஷினும் ஒரு கட்டத்தில் நின்றோம். ஒன்று துரு பிடிச்சிடும், இல்லை என்ன ஆயில் மாற்றணும், க்ரீஸ் மாற்றணும், நிறைய பண்ணணும். ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து எப்பயுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே ஒரு பெரிய அத்தாட்சின்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சு நம்ம உடம்புல என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சாலே அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் வானத்தை பார்க்கவில்லையான்றாங்க. வானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்குது. இப்போ இங்கே பில்டிங் நிற்கணும்னா ஒரு பில்லர் கண்டிப்பாக தேவை. ஆனால் அவ்வளோ பெரிய வானம் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படியே நிற்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலையா? 2 கடல்களை மிக்ஸ் ஆகாமல் நாங்கள் தடுத்துருக்கோம், அதை நீங்கள் கவனிக்கலையா? இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம உலகத்தில் இருக்கிறது. இதே நம்ம உலகத்துட்டு வெளியே வரும், ஸ்பேஸில் வரும். நம்ம சோலார் சிஸ்டம் பார்க்கலையா? எவ்வளோ கேலக்சிஸ், எவ்வளோ இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூனிவர்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம இடத்துலாம் ஒன்றுமே இல்லை, அதுவும் நம்ம இடத்துலேயே நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ அத்தாட்சிகள் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பார்க்கவில்லையா? யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு தலைப்பை நான் எடுத்தேன். இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அது வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு 20% ஆக்சிஜனை கொடுக்குது. 20% ஆஃப் வேர்ல்டு ஆக்சிஜனா அதுக்கு ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டர் அது. ஸோ அந்த மாதிரி இறைவனோட படைப்பு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக ஒரு சிமெட்ரிக் ஒரு பேட்டர்னாக பக்காவாக பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும். அதோட லைஃப் சைக்கிள்லாம் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு கொடுத்த வேலையை அது கரெக்டாக செய்யும். இதெல்லாம் தானாகவே நடக்க முடியுமா? இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆக முடியும்? எல்லாமே நீர்லேருந்து தான் வந்ததுன்னு குரான்லேயும் போட்டிருக்கு, சயின்ஸும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி நீர்லேருந்து எல்லாமே கடலேருந்து தான் வந்துச்சுன்னா எப்படி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? எப்படி யானை அவ்வளோ பெருசாக இருக்குது, அதுவே அந்த குட்டி அந்த உயிரினம் வந்து ஒரு கை சைஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இந்த குரானில் கிடைக்கும். குரான் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கேள்வியும் வரும், அந்த கேள்விக்கான பதிலும் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இறைவனோட இறுதி வேதம் இது. ஸோ இதை படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த திருக்குரான் வேணும் அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும். இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.